சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வித்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் எத்தனையோ பொண்ணை பார்த்தேன். ஆனா உன்ன மாதிரி குணத்துல அழகுல எல்லாத்துலயும் சரியான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க வித்யா. இதத்தான் கல்யாணம் சொல்லுவாங்களோ? என்ன எதுவுமே பேசாம நிக்கிற? நீங்க தான் பேசணும்னு வர சொன்னீங்க. வித்யா, உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லு. கட்டிக்க போறவனா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. பிடிக்கும் பிடிக்காதுன்னு தரம் பிரிச்சு வாழ்ற வாழ்க்கைய நான் எதிர்பார்த்தில்ல. கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ தெரியணும். சான்ஸே இல்ல வித்யா. உன் நல்ல மனசுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க இருக்க போறன்னு மட்டும் பாரு. வித்யா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இல்ல வேண்டாம். ஒரே ஒரு செல்ஃபி தான் வித்யா, ப்ளீஸ். நான் உன்னை கட்டிக்க போறவன் தானே. வித்யா, கொஞ்சம் சிரி வித்யா. ஏன் வித்யா இப்படி பண்ற? இன்னும் 2 நாள்ல நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். என் கை உன் மேல படக்கூடாதா? ஈவு இறக்கம் பாக்குறவன் இந்த தொழிலுக்கே வரக்கூடாது. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு. 4 பேருக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆவறது? அத்தனை பேரும் சிக்கல்ல மாட்டிருப்போம். டவுனுக்குள்ள வட்டிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க வித்யா. அதை வசூல் பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை. காசு வாங்கினவன் திருப்பி கொடுக்காம செத்து போயிடுவேன்னு சொல்றான். நீங்க மில்லு தானே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அதான் நம்ம தொழில். தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாருன்னு நான் முதல் தடவையா கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அதுக்கு பாரு இந்த நிலைமை ஆயிடுச்சு. 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு தானே கேட்ட பேரு. இனிமே இந்த வட்டிக்கு விடுற வேலையே செய்யக்கூடாது. மாமா உங்களை உள்ள வர சொன்னாங்க. நீ போ, நான் வரேன். சரி. நான் சொன்னதை நம்பியிருப்பாளா? ஹலோ. யோ, இனிமே வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு போனே பண்ணாதயா. நீயே என்ன மாட்டி விட்டுரு போல. சரி, இப்ப நீ அவளை என்ன பண்ண போற? நீயே சொல்லு. நம்மளை பத்தி விஷயம் தெரிஞ்சவள நம்ம என்னைக்கு உசுரோட விட்டுருக்கோம். முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். முதல்ல மில்லு வச்சிருக்கேன்னு சொன்னாரு, இப்போ வட்டிக்கு விடுறோம்னு சொல்றாரு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? இவர் நடந்துக்கிற முறையே சரியில்லை. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. ஆனா அப்ப கூட அவளுக்குன்னு எதுவுமே கேட்கலடா. என் குடும்பத்தை தாத்தா கூட சேர்த்து வைக்கணும்னு சொன்னாடா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. மச்சான், தாத்தா கிட்ட சொல்லிட்டியாடா? பயமா இருக்குடா. மச்சான், நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இரு, வந்துடுறேன்.
எங்க எங்க பேத்தி வித்யா எங்க ஏனாண்டி வித்யாவுக்கு என்னாச்சு நான் அதை பார்க்கணும். ஐயா உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, உள்ள வரக்கூடாது. சொல்லுங்க சார் இவருக்கு. அம்மா, நான் வித்யா பார்க்கணுமா? என் பேத்தி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது. நம்ம கும்பிட்ட சாமிக்கும் அது செஞ்ச தர்மத்துக்கும் அர்த்தமே இல்லையா ஐயா? ஐயோ, அதுக்கு ஏன் இந்த சோதனை? அதுக்கு படிப்பு இல்ல அந்தஸ்து இல்லைன்னு அத ஒரு பொருட்டாவே மதிக்காம இருந்தியே ஐயா. இப்ப பாத்தியா அது என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தியா? அழாதீங்க தாத்தா, வித்யாவுக்கு ஒன்னாகாது. கள்ளம் கவடம் இல்லாத அது பாசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு விஷயம் ஐயா. இப்ப பாத்தியா அவ என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தியா? பெத்த தாயும் கட்டின பொண்டாட்டின் தாயா தான் உசுறு போனாலும் பரவாயில்லன்னு புள்ள உசுரையும் புருஷன் உசுரையும் காப்பாத்த நினைப்பாங்க. அது ஓ மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கணும் இப்பாவது புரிஞ்சுக்கிட்டியா? அந்த புள்ளை நீ எந்த உறவாயா பார்க்க போற? உன் அப்பனுக்காக வித்யாவுடைய அப்பன் என் கால விழுந்து கெஞ்சினான். ஆனா அவனை நான் எட்டி உதஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவன் ரத்தம் தான் ஏன் ரத்தத்தை காப்பாத்திருக்கு. இனி பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க, அப்புறமா போய் பாருங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். டாக்டர், உங்களுக்கு எம்பிட்டு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. கரெக்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி சரியான டைம்ல ஹாஸ்பிடல் கொண்டு வந்தது இவர் தானே. இவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். இவர் இல்லனா உங்க பொண்ணு இப்ப உயிரோடவே இருக்க முடியாது. சார் என்ன சார் நீங்க போய் என்ன கும்பிடுறீங்க? நான் உயிரோடு இருக்க காரணமே வித்யா தான். நான் தான் சார் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ராத்திரி அவங்கள தூங்க விடாம மட்டும் பாத்துக்குங்க. மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்கம்மா. தேங்க்யூ. சரிங்கம்மா. ஐயா தாத்தா சரி சரி. வித்யாம்மா, என்ன மாமா நீங்க அழாதீங்க. உன்னைய பாம்பு கடிச்சிடுச்சின்னு சொன்ன உடனே என் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சுமா. எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, நான் நல்லா இருக்கேன். என்ன தாத்தா, உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்தாம நான் போய் சேர்ந்துருவேனோன்னு பயந்துட்டியா? என்ன தானி என்ன பேச்சு பேசுற? உனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு எல்லாரும் பதறி போய் வந்திருக்கிறோம். நீ இப்படி விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்க? அதான் நான் முழிச்சிட்டேன்ல, அப்படியே எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிய? சரியானாலும் இப்படியேதான் இருப்பீங்க. சஞ்சய், நீ என்ன இப்படி சோகமா இருக்க? உனக்குதான் அழுக்கிறதுல பிடிக்காதுல? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இது வரைக்கும் இவ்வளவு அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. அவன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். என்னைய தானே டாக்டர் தூங்க வேண்டாம்னு சொன்னாரு. நீங்களாம் இதுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பொண்ணு இங்கிருந்து கூட்டி போற வரைக்கும் நான் கண்ணு அசர மாட்டேன். மாமா நீங்க? அது பெரிய மனுஷன் அவரே அசர மாட்டேன்னு சொல்லும்போது நான் மட்டும் எப்படிமா அசருவேன்? சஞ்சய் நீ? உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி வித்யா? நானும் தூங்க மாட்டேன். பாபி நீ? நண்பனே முழிச்சிட்டு இருக்கும் போது நான் மட்டும் எப்படிங்க தூங்குறது? இப்படியே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா இப்படி பொழுது போக்க வேண்டாமா? சரி அது என்ன பண்ணலாம்?
நான் தூங்க கூடாதுன்னு தானே நீங்க எல்லாரும் என்னை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்போ நான் தூங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. வித்யா, நான் வேணா ஒரு கதை சொல்லட்டா? எதுக்கு? இங்க இருக்கிற எல்லாரும் மொத்தமா தூங்குறதுக்கா? என்ன தாத்தா நீங்க? ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா பாட்டு பாடுறேன். ஓ, இப்ப நீங்க பாட்டு பாடி வித்யாவும் தூங்கணுமா? நான் பாடு வேணாம். டாக்டர் சொல்லிருக்காங்களே வித்யா தூங்க கூடாது. சென்னையா இருந்தா கொசு நல்லா கடிக்கும், தூக்கமே வராது. இங்க ஒரு கொசுவை கூட காணுமே மச்சான். டேய் ஏன்டா, ஏற்கனவே அவ பாம்பு கடிச்சுதான் அட்மிட் ஆயிருக்கா. இப்போ உனக்கு கொசு கடிச்சு டெங்கு வந்து மறுபடியும் அட்மிட் ஆக சொல்றியா? என்ன லூசு பையில, வேற ஏதாவது ஐடியா கொடு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா நீங்க எல்லாம் பண்ணுவீங்களான்னு தெரியலையே. ஏத்தா, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நீ என்னன்னு சொல்லு. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டோமா? நாங்க மாற மாட்டோம். சாமி சத்தியம். சாமி சத்தியமாதான். சாமி ஆசாமி எல்லாரும் மேலயும் சத்தியமா. அப்ப சரி, போன்ல பாட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. சூப்பர் ஐடியா. சூப்பர். வேறாண்டி, சும்மா இரியா. இந்த வயசுல நான்லாம் டான்ஸ் ஆடினா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லா இருக்கும். சத்தியம் பண்ணிருக்கீங்க, அப்புறம் சாமி கண்ணை குத்திடும். ஆமா தாத்தா, கண்ணை குத்திடும். வித்யா கலக்குறோம். முதல்ல யாருன்னு நீயே செலக்ட் பண்ணு. தாத்தா. நானா? என்னம்மா, நான் எப்படித்தா? இப்ப ஆட போறியலா இல்லையா? சரி, சின்ன வயசுல ஆடினது. வேறாண்டி, இது பாட போடுறேன். போறியா? டே பாபி, பாட்ட போடுறான். ஏய், இந்த மூமெண்ட்டுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். கெட்டது தாண்டா உடனே நடக்கும், நல்லது நடக்க கொஞ்சம் டைம் ஆகும்டா. ஹலோ, பிரவீன். நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். என்ன விஷயம் மச்சான்? டாக்குமெண்ட் கைக்கு வந்துருச்சு. தாத்தா 300 ஏக்கர் லேண்ட என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. வெரி குட். ஆனா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் 150 ஏக்கர் அடிஷனலா தேவைப்படுது. வாட்? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், ஃபியூச்சர்ல நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லேண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அப்ப எதுவும் இஷ்யூ ஆக கூடாதுன்னு தான் அதையும் இப்பயே வாங்க சொல்றாங்க. ஏய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. இல்லடா, கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. இல்லனா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியாது. உன்னால முடியும் சஞ்சய், ட்ரை பண்ணு. பாய்டா. மச்சான் என்னாச்சுடா? மாத்தி மாத்தி பேசுறாங்கடா. இன்னும் 150 ஏக்கர் வேணுமா? ஃபியூச்சர்ல ப்ராஜெக்டை டெவலப் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்பவே பிளான் பண்றாங்களாம். ஏன் இதெல்லாம் முன்னாடி சொல்லி தெரிய மாட்டானுங்களா? இதை வாங்குறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப இன்னும் 150 ஏக்கர் வேணும்னு கேட்டா தாத்தா என்ன நினைப்பாரு? வித்யாவுக்கும் 150 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டார்ல மச்சான். ஆமாடா. இல்லனா கூட கேட்டு பார்க்கலாம் மச்சான். எனக்கும் யோசனையா தான் இருக்கு மச்சான். உன் தாத்தாவை தவிர வேற யார்கிட்ட லேண்ட் வாங்க முடியுமாடா? அதுக்கு சான்ஸே இல்லடா. இந்த லேண்டு பக்கத்துல தாத்தாவோட லேண்டு மட்டும்தான் இருக்கு. அதை தான் வித்யா கொடுத்துருக்காரு. பெரிய சிக்கலா இருக்கு மச்சான். இப்ப என்னதான் பண்றதுடா? தெரியலடா. என் சுயநலத்துக்காக என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் யூஸ் பண்ற மாதிரி இப்ப எனக்கே கில்ட்டியா இருக்குடா. லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்படி எல்லாம் பேசினா சரியா வருமா மச்சான்? ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எமோஷனுக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னு நீ தானே மச்சான் எனக்கே சொல்லுவ. இந்த ஊருக்கு வர வரைக்கும் அப்படிதான்டா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தாத்தாவும் வித்யாவும் என்ன கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்கடா. இப்ப என்னால எமோஷனலை தூக்கி போட்டு எல்லாத்தையும் பிசினஸா பார்க்க முடியலடா. மச்சான், அப்ப ப்ராஜெக்ட டிராப் பண்ண வேண்டியதுதான்.
சின்னையா மாதிரி இருக்கு. ஐயா 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 எப்படியா இருக்கிறீங்க? ஐயா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஐயா? உங்க ஐயாவுக்கு மகனா பிறந்துட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? எதுவுமே இல்லாதவங்கிட்ட இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் கூட தேவைக்கு அதிகமா இருக்கிற என்கிட்ட இல்ல. பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அதான் உண்மை. பாவத்திலேயே பெரிய பாவம் நமக்கு உதவி செஞ்சவங்களோட வாழ்க்கையை நாமளே கெடுக்கிறது தான். என்ன அப்படி ஒரு பாவத்தை செய்ய வச்சிட்டீங்கல்ல, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயா 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 இது நீயா? டேய் மாணிக்கம், நீ எதுக்குடா இந்த ஊருக்கு வந்த? மாணிக்கம், நான் சொல்றதை கேள்றா. உன்னை இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடா வந்த? எதுக்குடா இங்க வந்த? மாணிக்கம் இருடா, நான் சொல்றேன். மாணிக்கம் அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு. டேய் மாணிக்கம், என் குடும்பத்தை அழிச்ச கொலகார பாவி நீ. இல்லப்பா, மிச்சிருக்கிற என் பொண்ணுங்களை கொல்றதுக்காக வந்திருக்கியா? டேய் மாணிக்கம், நான் உன் குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன வேணா தண்டனை கொடு. நீ என்ன கொன்னாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேள்றா. இதுவும் சொல்ல வேணாம். மாணிக்கம் இருந்து போ. மாணிக்கம், டேய் இருந்து போடா. சொல்றது கேள். பொண்ணுக்கு நல்லது பண்ணதாண்டா வந்தேன். மாணிக்கம், மாணிக்கம், யாரா என் பொண்ணுக்கு நல்லது செய்ய? மாணிக்கம், உனக்கு நல்லது பண்ணதுனால தான்டா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். மாணிக்கம், நீ எனக்கு செஞ்சதெல்லாம் போதுடா. இல்லடா, ஓடா இங்க. போயிடு. டேய் மாணிக்கம், நான் வித்யாவோட கல்யாணத்துக்கு. மேடம், சிங்கப்பூர் கம்பெனியோட சேர்மேன் லைன்ல இருக்காரு மேடம். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என் போன்ல யாரும் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பாரு. Okay, ஹலோ. madam. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ மேடம். ஹலோ, யாரு? நான் டாக்டர் அசோக் குமார் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். உங்க அப்பா சந்திரமோகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க அங்கிள்? அப்பாக்கு எப்படி? யார் அட்மிட் பண்ணது? என்னாச்சு அவருக்கு? அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியலப்பா. அப்பா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காரு. அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது அங்கிள். அவர் எப்படியாச்சும் காப்பாத்துறீங்க ப்ளீஸ் அங்கிள். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். வேதாவும் நீயும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. விஜய், ஏந்தா ரொம்ப நாள் டிலே ஆன மீட்டிங் இல்லையா? அதான்
இந்த தடவை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ரிமைண்ட் பண்றாங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம வரணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆமா, எனக்கு யாரு கால் பண்ணது? மேடம் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அது அது ஏர்போர்ட்ல இருந்து மேடம். ஃப்ளைட் டைம் ரிமைண்ட் பண்றதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க மேடம். ஏன் விஜய் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். வேதா, ஆ? ஒரு நிமிஷம். குங்குமம் வைக்காம போற? ஓ, ஆமா. எடுத்துக்கோ வேதா. என்ன வேதா, ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது குங்குமம் தவறுது. இங்க ஒருத்தர திருட்டு கேஸ்ல கொலை பண்ண முயற்சி பண்ணதா அரெஸ்ட் பண்ணிருக்கேல? ஆமா. அவனை நான் பார்த்து அவனுக்கு மனசாட்சி இருக்கான்னு 4 கேள்வி கேட்கணும். அவன் அடிச்ச அடியில 4 லத்தி உடஞ்சதுதாமா மிச்சம். எங்ககிட்டே ஒரு வார்த்தை சொல்லல, அவங்கிட்ட எப்படிமா போய் பேச போற? எதுவுமே சொல்லலையா? பேர கூட சொல்ல மாட்டேங்கிறாமா. உன் பேச்சுக்கெல்லாம் அவன் அசைற ஆளே கிடையாது. ஒரு தடவை அவனை பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவேன். இல்லண்டா என் மனசுல இருக்கிற கொதிப்பு அடங்காது. சரிமா, பேசி பாரு. ஆனா ஒரு கண்டிஷன்மா. என்ன? வந்ததுல இருந்து அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா எங்களுக்கு தாமா பிரச்சனை. அதனால அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுமா. நீ சொல்லியாவது அவன் சாப்பிடறான்னு பாப்போம். இல்ல மனுஷனா இல்ல மிருகமா? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல? அவங்களுக்கு இப்படி யாருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அடுத்தவங்க உழைச்சு சேர்த்த படத்தை திருடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அப்பா வயசு இருக்கும் உனக்கு. ஆனா உனக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கணும்னு தோணல. கொலைகார பாவி. பெத்தவங்க கூட இல்லண்டா பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமாடா உனக்கு? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்பி பாருடா. வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி போடுற வம்சத்துல பிறந்தவருடா அவரு. உதவின்னு கேட்டிருந்தா அவரே பணம் கொடுத்திருப்பாரு. அவரை போய் கொல்ல பாத்திருக்கேடா. பேசுடா. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? கொலைகார பாவி. ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவனுக்கு தெரியுமா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். அவன் ஒரு கொலைகாரன். யார கொலை பண்ணாரு? உன்னதான் கேக்குறேன், யார கொலை பண்ணாரு? அம்மாவை.
உன் அம்மாவை கொன்ன பாவி. நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு சின்னாபின்னமானதுக்கு காரணமே அவன்தான். அவர் தப்பானவர் இல்லப்பா, நீங்க தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, உனக்கு உன் அம்மா மனசு, அதனாலதான் நீ அவனை நல்லவன்னு நம்புற. அவன் என் நண்பனா இருந்தான், என் கழுத்தறுத்த பாவி. அதுக்காக அவரை கொல்ல நினைக்கலாமாப்பா? இல்லம்மா, நான் அவனை ஊரை விட்டுதான் போ சொன்னேன். ஆனா கை கலப்புல இப்படி ஆயிடுச்சுமா. இத்தனை வருஷமா எங்கப்பா இருந்தீங்க? ஏப்பா என்னைய பிரிஞ்சு வாழ்ந்தீங்க? என்ன துபாய்க்கு அனுப்புன ஏஜென்ட் போலி விசால அனுப்பிட்டாமா. அதனால அந்த ஊர் அரசாங்கம் நான் ஏதோ தப்பானவனு நினைச்சு என்ன ஜெயில தள்ளிருச்சுமா. நானும் வெளியில வர எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலமா. தண்டனை காலம் முடிஞ்சுதான் நான் ஊருக்கே வந்தேன். ஏன்பா வீட்டுக்கு வரல? ஏன் எங்களெல்லாம் வந்து பார்க்கல? உங்களை எல்லாம் தூரமா இருந்து பார்த்தேம்மா. அதுவே போதும்னு எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கும் போதுதான் இப்படி ஆயிருச்சுமா. எனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா. அப்படியா? என் கல்யாணத்துல நீங்க இருந்து என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்ட, இப்படி ஜெயில இருக்கீங்களேப்பா. அம்மாடி வித்யா, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பமா. உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் உன்னோட அப்பான்னு எந்த நிலையிலையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுமா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எங்க போறேன்னு ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, கட்டின பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போனா ஃபாலோ பண்ணதானே செய்வாங்க. அவ மேல எந்த தப்பும் இல்ல மாப்ள, நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க ரொம்ப பதட்டமா கிளம்புனதா அக்கா சொன்னா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தான் நாங்க ஃபாலோ பண்ணி வந்தோம் மாமா. இங்க எதுக்கு மாப்ள வந்தீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சொல்லுங்க, யார் இங்க இருக்கா? என்னங்க, உங்களை தானே கேக்குறேன். அம்மா, இங்க வந்து பாரு. என்ன மாப்ள, உங்க அப்பா அட்மிட் ஆயிருக்காரு, என்னாச்சு அவருக்கு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? என்ன சொல்றீங்க? அவர் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தாரு? எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணி தான் நானே வந்தேன். இதையே மாப்ள எங்க கிட்ட மறைச்சிங்க? வேதா கிட்ட கூட சொல்லல? மேடம் ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக கிளம்பிட்டு இருந்தாங்க, அவங்கள தடுக்க வேணாம்னு நினைச்சேன். உங்க அப்பா ஐசியூ வார்டுல இருக்காரு மாப்ள, இத மறைக்கிறது ரொம்ப தப்பு மாப்ள. இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். எப்படி சேகர் உன்னை பாக்குற அத்தனை பேரும் நம்புறாங்க? எல்லாம் முகராசி தான் நாராயணா. பாக்குறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வெள்ளந்தியா இருக்கன்ல, அதான் நம்புறாங்க. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு முகத்தை பார்த்து முடிவு பண்ற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நைட்டு எங்க கூட பார்ட்டி, நாளைக்கு நைட்டு வித்யா கூட வா. அதிர்ஷ்டக்காரன் நீ. நான் அதிர்ஷ்டக்காரன் தான், இல்லனா இப்படி ஒரு பம்பர் லாட்டரி எனக்கு கிடைக்குமா? வித்யா கூட ஒரு ராத்திரி வாழ்ந்துட்டு அவகிட்ட இருக்க பணம் நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவளை ஃபாரினுக்கு பார்சல் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரு, கூடவே 150 ஏக்கர் சொத்தும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் யாருக்காவது அமையுமா? கண்டிப்பா அமையாது. நானும் இது வரைக்கும் 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு முட்டாள் குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல நாராயணா. என்ன சொன்னாலும் நம்புறானுங்க. உனக்கு நல்ல நேரம் உச்சத்துல இருக்கு.
ஆமாண்டா, உனக்கு நல்ல நேரம் உச்சத்துல தான் இருக்கு. டேய், என்ன சொன்ன? முட்டாள் குடும்பமா? வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறமாவது வாழ்க்கை மாறும் நம்பிட்டு இருக்காங்க பாரு வித்யா மாதிரி பொண்ணுங்க. அவங்கள பார்த்தா உனக்கு முட்டாளுங்க மாதிரி தாண்டா தெரியும். மத்தவங்களை ஏமாத்துறதுல நீ புத்திசாலின்னு நினைக்க